தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, பெங்கல் புயல் மற்றும் கனமழை காரணமாக புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா சாலை மூடப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. பெஞ்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக மெரினா கடற்கரை சாலை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேரிகார்டுகள் எனப்படும் சாலை தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தாமரைக்கனி தரும் தகவல்களை கேட்கலாம். பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக சென்னையில் மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கிறது. பெசன்ட் நகர் கடற்கரை முழுவதும் பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். நீங்கள் குறிப்பிட்டது போலதான் பெஞ்சல் புயல் நாளைய தினம் காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே, அதாவது புதுச்சேரிக்கு மிக அருகில கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அது கரையை கடக்கும் பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னையிலையும் சரி பல்வேறு மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னையில பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் புயல் வீசக்கூடிய நேரத்தில் ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகள் மூடப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் மூடப்படுவதாகவும், அதுபோல சென்னையுடைய கடற்கரைகள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் இப்பகுதிக்கு வரக்கூடாது, அவர்களை தடுக்கும் விதமாகவே இந்த தடையானது போடப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில முக்கிய கடற்கரையாக பார்க்கக்கூடிய மெரினா கடற்கரை, அது போல பெசன்ட் நகர் கடற்கரை, எலைட் பீச் உள்ளிட்ட பல கடற்கரைகள் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது மூடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு செல்லக்கூடிய வழிகளும் பேரிகார்டு மூலம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த சாலைகளும் பேரிகார்டு மூலம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் எவ்விதத்திலும் உள்ளே செல்லாத அளவுக்கு அவர்களுடைய தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவலர்கள், அதாவது கடலோர காவலர்கள் மற்றும் மெரினா லைஃப் கார்டு காவலர்கள் சார்பில் மெரினா கடற்கரை முழுவதும் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்காத வகையில் அவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரை சாலை, பெசன்ட் நகர் சாலை மட்டுமல்ல, பொதுமக்கள் குறிப்பாக வீடுகளை விட்டு அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வெளியே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.